तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆங்கில மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இதன் காரணமாக சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில் செழிப்போடும் பண வருவாயோடும் பெருகலாம் இருக்குது. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்குது. இந்த மாதத்தில் புதன் 2 முறை பயிற்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக தங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியையும் பணவரவையும் ஏற்பட இருக்குது. டிசம்பர் 2024 மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசி வக்ர நிலையான பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குறாரு. டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். படியிடை சூழல் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கலாம். அதிக வேலை பளு காரணமாக பணிகளை முடிக்கிறதுல சற்று தாமதம் இருக்கலாம். என்றாலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. நீங்கள் ஆர்வமுடனும் ஊக்கத்துடன் பணியாற்றுவீங்க. என்றாலும் சற்று தாமதமாக மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு கொடுப்பாங்க. தொழில் தொடங்க திட்டமிட்டுள்ள விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் தொழிலை தொடங்க இது ஒரு சிறந்த நேரம்தான். இந்த மாதம் கூட்டு தொழிலில் இறங்காதீங்க. தொழிலை விரிவுபடுத்த எண்ணுபவர்களாம் இன்னும் சற்று காலம் பொறுமை காக்க வேண்டும். திருமணமான தம்பதிகள் இந்த மாதம் நல்ல தருணங்களை அனுபவித்து மகிழலாம். இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். என்றாலும் சில சமயங்களில் மோதல்களை சந்திக்க நேரிடலாம். எனவே உங்கள் துணையுடன் அனுசரித்து போகிறது நல்லது. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மேலும் இந்த மாதம் மதிப்புமிக்க நினைவுகளை கொண்டு வரப்போகுது. நீங்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம். விருச்சிக ராசி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. நல்லா படித்து தங்கள் கல்வி இலக்குகளை அடைவதற்கான நேரம்தான் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த மாதம் காதலர்கள் ஒன்றாக இருக்க வாய்ப்பு கிட்டும். என்றாலும் இருவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் எழலாம். எனவே சச்சரவுகளை தவிர்க்க இருவரும் பரஸ்பரம் பொறுமையாக இருக்கணும். கணவன் மனைவி இந்த மாதம் சிறந்த தருணங்களை அனுபவிக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒன்றா இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழலாம். வீட்டில் இருக்கும் வயசு மூத்தவங்கள்டான உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் குழந்தைகளுடனான உறவில் சில சவால்களை சந்திக்க நேரலாம். அவங்கள பொறுமையாக கையாளணும்.
இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். உங்கள் வருமானம் உயரும். நீங்கள் கணிசமான பணத்தை சேமிப்பீங்க. இது நீங்கள் பணத்தை நிர்வகிக்கிறதுல சரியான பாதையில் போகிறீங்களா இல்லையா என்பதை குறிக்கும். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிட்டும். அதன் மூலம் உங்கள் நிதி நிலைமையெல்லாம் மேம்படும். இந்த மாதம் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதே. எனவே நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இது ஒரு நல்ல நேரம்தான். பிறருக்கு கடன் கொடுக்கும் எண்ணம் இருந்தால் உங்கள் முடிவை மாற்றி 1க்கு 2 முறை யோசித்து புத்திசாலித்தனமாக கொடுக்கணும். கடன் கொடுக்குறதா இருந்தால் கடன் வழங்குவதற்கு நேரம் இப்போது சாதகமாக தெரியல. ஒட்டுமொத்தமாக உங்கள் நிதிக்கான கண்ணோட்டம் பிரகாசமாக இருக்குது. சரியான தேர்வுகள் மூலம் நீங்கள் பெரிய விஷயங்களை அடைய முடியும். இந்த மாதம் உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க என்றாலும் அது கிடைக்கிறதுக்கு சற்று தாமதமாகலாம். நிர்வாகம் உங்களின் செயல்திறனை மதிப்பாய்வு செய்வதற்கும் உங்களின் முயற்சிகளை மதிப்பிடுவதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களின் அர்ப்பணிப்புக்கான பங்களிப்புக்கான பாராட்டு உடனே கிடைக்காது என்றாலும் நீங்கள் கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டியது அவசியங்க. தயாரிப்பு துறையில் பணிபுரியும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது வேலையில் மகிழ்ச்சி தரும் காலமாக இருக்க போகுது. அவர்கள் தங்கள் பணிகளில் திருப்தி காண்பது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிகளை நன்மதிப்பை பெறுவாங்க. அவர்களின் கடின உழைப்பு கவனிக்கப்படாமல் போவாது என்றாலும் மேலும் அவர்கள் தங்கள் உழைப்பின் முடிவுகளில் மகிழ்ச்சி அடையலாம். அதாவது தொழில்நுட்பத்துறையில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான முன்னேற்றமான ஒரு காலம்தான். அவங்களின் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் நிர்வாகத்தின் ஆதரவை பெறும். இது ஒரு கூட்டு மற்றும் ஊக்கமளிக்கும் பணி சூழலுக்கு வழிவகுக்கும். சக ஊழியர்களும் அவங்களும் ஆதரவாக நிற்கிறாங்க. குழு பணியின் வலுவான உணர்வை உருவாக்குவாங்க. இது வேலையில் அவர்களின் ஒட்டுமொத்த அனுபவத்தை மேம்படுத்தும். ஆசிரியர் தொழிலில் உள்ள விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை தரும் போக்கு உருவாகும். அவங்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும். ஊதிய உயர்வு சாத்தியமாகும். அவர்களின் திறன்கள் மற்றும் பங்களிப்புகள் அங்கீகரிக்கப்படுவதால் இந்த காலம் அவங்களின் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும். சுகாதாரத்துறையில் விருச்சிக ராசிக்காரங்க தங்கள் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் அவர்களின் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் பெற தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சக ஊழியர்களுடனான மோதல்களை தவிர்ப்பது அவங்களுக்கு முக்கியம். ஏனெனில் இந்த நேரத்தில் ஒத்துழைப்பு அவங்களின் வெற்றிக்கு முக்கியமாக இருக்கும். வக்கீல் தொழிலில் பணிபுரியும் நபர்கள் தங்கள் வாடிக்கையாளரிடமிருந்து குறிப்பிடத்தக்க வெகுமதிகளை அறுவடை செய்ய எதிர்பார்க்கலாம். ஆயினும் கூட முக்கியமான நீதிமன்ற வழக்குகளில் அவர்கள் தாமதத்தை சந்திக்க நேரிடும். அவங்க சட்டபூர்வமான செயல்முறைகளை வழிநடத்தும் போது பொறுமை அவசியம். சினிமா மற்றும் ஊடகத்துறையில் ஈடுபாடு கொண்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பிரகாசமாக ஜொலிக்கும் காலம்தான். அவர்களின் முயற்சிகளில் கவனத்தை ஈர்க்கும். மேலும் அவர்கள் செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் பார்வையாளர்களிடையே அடையாளம் காணக்கூடிய நபர்களாக மாறலாம். தொழில்துறையில் அவர்கள் ஆற்றிய பங்களிப்புக்கான சாத்திய விருதுகள் மற்றும் அங்கீகாரம் உட்பட அவர்களின் உழைப்பின் பலனை அவர்கள் அனுபவிக்கும் தருணம்தான் இது. புதிய தொழில் தொடங்க நினைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் அதற்கு சாதகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். என்றாலும் இந்த மாதம் கூட்டு தொழில் சிறக்காது. எனவே தொழில் செய்கிறவங்க இந்த மாதம் தொழில் விரிவாக்கத்திற்கான முயற்சிகளை வேணால் நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த மாதம் உங்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். என்றாலும் சளி கால்வலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும். தகுந்த நேரத்தில் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. அவர்கள் தங்கள் கல்வி இலக்குகளை அடைவதற்கான நேரம் இது. ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியரிடமிருந்து சிறந்த ஆதரவை பெறலாம். முதுகலை மாணவர்கள் தங்கள் திட்டம் மற்றும் வேலைவாய்ப்புகளில் கல்லூரி நிர்வாகத்தின் பெரும் ஆதரவை பெறுவாங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கு இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் வெற்றியை அடையலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கையை முடிக்க இது சரியான நேரம்தான். கல்வி நிர்வாகத்தினரின் ஆதரவை பெறலாம்.
பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது 4000 திவ்ய பிரபந்தம் படித்து வந்தோம்னா காரிய தடை நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது டிசம்பர் மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.